Hello friends, வணக்கம் and welcome to Karthika channel. KC Familiansக்குலாம் ஸ்பெஷல் ஹாய். இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி வரப்போகுது இல்லைங்களா, அதனால வீட்டை வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணலாம், சுத்தமாக எப்படி வச்சுக்கலாம் அண்ட் டெக்கர் எப்படி பண்ணலாம் சின்ன சின்ன பொருட்களை வச்சு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் நம்ம வீட்டை எப்படி க்ளீன் பண்ணுறேன், நான் நம்ம வீட்டில் வந்து எப்படி டெக்கர் பண்ணுறேன் அப்படின்றத காட்ட போகிறேன். இதன் மூலியமாக சில ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுடைய வீட்டை டெக்கர் பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த vlog. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் ஆயுத பூஜை கிளீனிங் வீடியோவே பார்த்துட்டு நிறைய பேர் அதில் நான் யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் எங்கக்கா வாங்கினீங்க, அதோட லிங்க் கொடுங்கக்கா, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ஃப்ளெக்சிபிளாக இருக்குல்லலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ சில ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியல. அப்போ வந்து நான் என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் கிளீனிங் யூஸ் பண்ணுறதை உங்களுக்கு ஷோகேஸும் பண்ணலாம். அதை வச்சு நான் எப்படி க்ளீன் பண்ணுறோன்னா காட்டலாம், எப்படி டெக்கர் பண்ணுறோன்னா காட்டலாம். எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் நான் எங்கெங்கே வாங்கினேன் அப்படின்றத சொன்னால் உங்களுக்கும் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோவை ஒரு பல விதமாக யோசிச்சு தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அழகாக நான் உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த வகையில் ஃபஸ்ட்டு நான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் உங்களுக்குலாம் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து அப்படியே கைக்குள்ளே வந்து நம்ம போட்டுடலாம். நம்மளுடைய ஹேண்டில்ஸ் இருக்கக்கூடியது, நம்மளோட வார்ட்ரோப்ல ஹேண்டில் இருக்கும், அப்புறம் ஜன்னலில் வந்து கிரில்லுங்க இருக்கும் பாருங்க. அதை நம்ம என்னதான் ப்ரஷோ ஏதோ வச்சு க்ளீன் பண்ணாலும் இது இப்படி இருக்குன்னா நான் வந்து இப்படி கையால் விரிச்சு இதுக்கு நடுவில் இப்படி கையை வச்சு இப்படி நான் க்ளீன் பண்ணனா ஈஸியாக போயிடும். இப்படி க்ளீன் பண்ணால் அப்படி போயிடும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் போயிடும் இல்லைங்களா. இந்த மாதிரி அந்த சின்ன சின்ன சந்துக்குள்ளே பொந்துக்குள்ளெல்லாம் கையை விட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி குட்டி குட்டி இடங்களெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம கை தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு க்ளவுஸை கையில் பாட்டிட்டு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னாக்கா நல்லா சுத்தமாக பளிச்சுன்னு க்ளீன் ஆகும். அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் இதை யூஸ் பண்ணுவேன். ஒரு ப்ராடக்ட்ஸ் பற்றியும் நான் சொல்லும் போது உங்களுக்கு வந்து அதை நான் எங்கே வாங்கினேன்றதையும் சொல்கிறேன், அதை பற்றின டீட்டெயில்ஸும் சொல்கிறேன் அண்ட் அதை க்ளீன் பண்ணக்கூடிய இமேஜஸும் நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன். இது வந்து மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபைபர் மெட்டீரியல். இது வந்து இதுக்கு மட்டும் இல்லை, ஸ்டவ் க்ளீன் பண்ண, கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் இதை நினச்சிட்டு இதில் சொல்யூஷனில் லைட்டாக கையை முக்கிட்டு ஒட்ட புழிஞ்சிட்டு மாட்டிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா சிலதெல்லாம் நம்ம கையால் வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணும்போது தான் க்ளீன் ஆன மாதிரி ஒரு ஃபீலே நமக்கு கிடைக்கும். அதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மைக்ரோ ஃபைபர் கிளாத் மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், இது அழகாக நீங்கள் மிஷின் வாஷ் பண்ணுறதோ கையில் துவச்சியோ காய வச்சு திருப்பி யூஸ் பண்ணலாம். அதனால நான் கண்டிப்பாக இதை எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போ நான் காட்டக்கூடிய இங்கே நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கேன் நீங்கள் கிளீனிங்க்கு. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சில பலதெல்லாம் ஆல்ரெடி நான் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. சிலது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் புதுசாக டெக்கருக்காகனே கிளீனிங்காகனே வாங்கின பொருட்கள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே மற்ற இடங்களை விட அமேசானில் எனக்கு கம்மியாக ஃபீல் ஆச்சு. அதனால நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். இப்போ வந்து தீபாவளி சீசன் நடந்துட்டு இருக்கிறதுனால ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது சூப்பரான சேல், அது வந்து அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், மிந்த்ராவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இப்போ சேல் நடக்கிறதுனால யூஸ்வலாக இருக்க ப்ரைஸிங்கை விட இப்போ வந்து ரொம்பவே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸிங்கில் உங்களால் ஷாப்பிங் பண்ண முடியும். இன்னுமே கூடுதல் டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வந்து மணியை சேவ் பண்ணி ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் கேஷ் கரோ லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆரஞ்ச் பட்டனை மட்டுமே கிளிக் பண்ணி ஈஸியாக நீங்கள் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா நிறைய மணி சேவ் பண்ண முடியும். அடுத்து ஒரு முக்கியமான ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை vlogலேயே நீங்கள் பார்த்துருந்தீங்க இல்லையா, அந்த க்ளீன் பண்ணக்கூடிய அந்த குச்சியோட பேர்லாம் எனக்கு தெரியல. அந்த குச்சி வந்து நான் ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்தது தான். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபைபர் மெட்டீரியல் தான். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நீங்கள் துவச்சு திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட்டில் ஃபேனுக்கு மேலே நான் வந்து இப்போ ஷோகேஸ் காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஷோகேஸ்க்கு மேலே இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். எட்டாத இடங்கள்லாம் கூட அழகாக நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். பீரோக்கு மேலெலாம் டஸ்ட்லாம் படிஞ்சிருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, லாஃப்ட்லாம் நீங்கள் வந்து ஒட்டடை அடிக்க க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால என்ன ஷேப்பில் என்ன சைஸில் வேணாலும் நீங்கள் வந்து மடிக்கிறது, எந்தெந்த ஷேப்புக்குலாம் திருப்பணுமோ திருப்பி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல விதமாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நான் இதை வந்து எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் வீடை க்ளீன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா முதல் வேலை நான் உங்களுக்கு சொல்கிறது ஒட்டடை அடிச்சிருங்கன்னு சொல்லுவேன். மற்ற வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒட்டடை அடிச்சோம்னா க்ளீன் பண்ண இடத்துல திருப்பி மேலேருந்து ஒட்டடெல்லாம் கீழே விழும். நம்ம க்ளீன் பண்ண இடம் திருப்பி டஸ்ட் ஆக தான் செய்யும். ஸோ முதல் வேலை ஒட்டடை அடிச்சிருங்க. ஒட்டடை அடிக்கிறதுக்கு கேர்ள்ஸுக்கு லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா ஹைட், நமக்கு எட்டாவது கை அப்படியே குடையிற மாதிரி இருக்கும். சின்னதாகவும் இருக்கணும், பெருசாகவும் இருக்கணும். கீழே இருக்கக்கூடிய ஒட்டடையும் அடிக்கணும், மேலே இருக்கக்கூடிய ஒட்டடையும் அடிக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இந்த மாதிரி ஒட்டடை குச்சி வந்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டோர்ஸ்லாம் கூட இது வந்து கிடைக்குது. அமேசானில் வந்து இப்போ ஆஃபரில் நீங்கள் வாங்க முடியும். அதுவும் கேஷ் கவர் மூலியமா இன்னுமே ஆஃபரில் உங்களால் வாங்கிட முடியும். ஸோ இதுக்கு தரையில் நான் வச்சேன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்குது. இதை நீங்கள் வந்து நல்லா இன்னும் பெருசாக இவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நான் இப்படி உட்காந்த இடத்துலேயே நான் கையை தூக்கணும்னா நான் என்னால் சீலிங்கை வந்து தொட்ட முடியுது. அந்த அளவுக்கு வந்து இது நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்.
ஃபுல்லாக ஓட்டடெல்லாம் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் நிறைய இடம்லாம் ஆக்குபை பண்ணாது. திருப்பி இந்த மாதிரி குட்டியாக்கி நீங்கள் சின்னதாக்கிடலாம். ஒரு தொடப்பத்தோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹைட் இருக்க மாதிரியான ஹைட் தான் இருக்கும். ஈஸியாக நீங்கள் அதாவது ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒட்டடை குச்சி வாங்கிக்கோங்க. இது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்றதுனால ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பக்கெட்டில் சொல்யூஷனில் போட்டு இதை முக்கிய எடுத்து நல்லா உதறி க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் மொட்டை மாடியில் வச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சதுன்னா காஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நீங்கள் இதை வந்து ஒரு வாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கி வச்சிட்டிங்கன்னா வருஷம் பூரா இதை யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கேஷ்கரோ ஆப்போடைய டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்க லிங்க்கை மட்டுமே நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 25 rupees இன்ஸ்டன்ட் போனஸ் கிடைக்கும். அதை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்க மறக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், வர நவம்பர் 15க்குள்ளே நீங்கள் அமேசானில் கேஷ்கரோ மூலமாக நீங்கள் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால் ப்ரைஸஸ் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2000 ரூபாய் மதிப்புள்ள அமேசான் வவுச்சரும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதை மிஸ் பண்ணிக்காதீங்க. அக்கா, நீங்கள் மட்டும் எப்படிக்கா அந்த ஆஃபரில் வாங்குறீங்க, எங்களுக்கும் அதை சொல்லுங்கன்னு தெரியாமல் சில பேர் கேட்குறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு குட்டி கிளிப்பிங் வந்து நான் ஆட் பண்ணுறேன், பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கக்கூடிய கேஷ்கரோ டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு 25 rupees போனஸ் கிடைக்கும். ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேவரட்டான வெப்சைட் எது, எங்கே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மொத்தம் 1500 ஷாப் லிஸ்டிங்ஸ் வந்து அங்கே இருக்கும். அதுலேருந்து உங்களுக்கு ஃபேவரட்டான வெப்சைட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆரஞ்சு கலர் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் நார்மலாக எப்பவுமே ஷாப்பிங் பண்ணுற மாதிரியே ஷாப்பிங் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வேற எங்கேயும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம், நான் காமிச்சிருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மட்டுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா திருப்பி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு வந்து நான் ஒரு ப்ராடக்ட்க்கும் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி எது வேணுமோ நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட லிங்கை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அங்க ஆரஞ்சு கலர் பட்டன் இருக்கும். நீங்க அதை பிரஸ் பண்ண உடனே உங்களை வந்து அமேசான்ல அந்த ப்ராடக்ட் இருக்க பேஜுக்கு உங்களை கேஷ்கரோ அழகா டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடும். ஸோ அமேசான் பேஜ்க்கு போனதுக்கப்புறம் நீங்கள் யூஸ்வலாக ஷாப்பிங் பண்ணுற வரையே ஷாப்பிங்லாம் பண்ணி பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்சிடலாம். ஏதாவது கூப்பன் கோட் இருக்குன்னா கூட நீங்கள் அதையுமே அங்கே யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கலாம். பர்ச்சேஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேஷ்கரோவில் மை அக்கௌண்ட் மை ஏர்னிங்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேஷ்பேக் அமௌண்ட் வந்து ஆட் ஆகிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அந்த கேஷ்பேக் வந்து உங்களுக்கு பெண்டிங்கில் தான் இருக்கும். நீங்கள் அந்த டிரான்சாக்ஷன், அதாவது அந்த பர்ச்சேஸ் ஆர்டரை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணலை இல்லை எக்ஸ்சேஞ்ச் எதுவும் பண்ணல அப்படின்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் நாள் அது கன்ஃபர்ம்ட் அமௌண்ட்டாக ஆயிரும். ஒன்ஸ் உங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து மினிமம் 250 rupees கன்ஃபர்ம் அமௌண்ட் ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து பேங்க்கு அமௌண்டாவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அமேசான் வவுச்சராவும் நீங்க யூஸ் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு புசு புசு டஸ்டர். இதுக்கு நான் வச்ச பேர் புசு புசு டஸ்டர். ஆல்ரெடி கிளீனிங் வீடியோல விளாக்லாம் நான் இது பேர் தெரியலன்னு சொல்லுவேன். இது வந்து நல்லா பெருசா இருக்கு. நம்மகிட்ட வந்து இவ்வளவு பெருசு இல்லை, இவ்வளவு குட்டி, அதோட குட்டி, அதுதான் நான் வச்சிருக்கேன். இந்த பெருசு வந்து என்ன ஆயிடும்னா ஃபர்ஸ்ட் வந்து டஸ்ட் எல்லாம் வந்து நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் நான் கையில மாட்டிக்கக்கூடிய கிளவுஸ் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மைக்ரோ ஃபைபர் கிளவுஸ், அதை வச்சு நீங்க கிளீன் பண்ணிக்கலாம். நல்லா சுத்தமா வந்துடும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், இந்த மாடலர் கிச்சன் கபோர்ட்லாம் இருக்கு பாருங்க, எனக்கு 8 வரைக்கும் இதை நல்லா எட்டி ஃபர்ஸ்ட் டஸ்ட் எல்லாம் இதை வந்து நல்லா இப்படி தட்டிடுவேன். தட்டிட்டு ஈரம் பண்ணி நான் இதை வந்து ஒரு கிளவுஸை கையில வச்சு ஈரம் பண்ணி ஃபுல்லா இதை தொடச்சிடுவேன். இன்னும் இது வந்து பேர் ஆஃப் கிளவுஸ் தான் கிடைக்கும். இன்னொரு கிளவுஸ்ல என்ன பண்ணுவேன், ட்ரையா இருக்கிறது அந்த ஈரத்தெல்லாம் நல்லா தொடச்சி இன்னொரு தொடச்சிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் டஸ்ட் பண்ணிட்டு ஈரத்துல சொல்யூஷன் போட்டு தொடச்சிட்டு அப்புறம் காஞ்ச ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிடுவேன். டிவிக்கு பேக் சைட், டிவிக்கு ஃப்ரண்ட் சைட், கண்ணாடி, அப்புறம் கண்ணாடியில நீங்க வந்து டைனிங் டேபிள்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் டஸ்ட் பண்றதுக்கு, தூசிலாம் வந்து கீழே எல்லாம் விழாம இருக்கிறதுக்கு இது மாதிரி நீங்க டஸ்ட்ல வச்சு கிளீன் பண்ணீங்கன்னா நல்லா சாஃப்டா டஸ்ட்லாம் வெளில வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க துணியை வச்சு நீங்க தொடச்சிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட், இது வந்து நிறைய வாட்டி இதே மாதிரி இன்னொன்னும் நான் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். பெருசு, இது வந்து சின்னது, ரெண்டுமே வச்சிருக்கேன். 2 சைஸுமே வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. எனக்கு இந்த வாட்டி நான் வந்து சின்னது வாங்கியிருக்கேன். பெருசு வந்து ரொம்ப கொஞ்சம் ரஃபாக இருக்கிற மாதிரி இருந்தது. இது வந்து நான் கொஞ்சம் பிரிசில்ஸ் வந்து சாஃப்டாக இருக்கு. இப்போ நான் சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த பில்லோஸ்லாம் எடுத்து நல்லா ஓரத்தில் இருக்கிறதுலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு இது வசதியாக இருக்குது. அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வேக்யூம் கிளீனர்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கிளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாகிடும். ஸோ இது வந்து சோஃபாலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, கட்டிலுடைய ஓரங்கள், பெட்டெல்லாம் வந்து சின்ன சின்ன டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காரில் இருக்க சீட்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சப்போஸ் கார்ல கால் வைக்கிற இடம் இருக்கு பாருங்க, அங்க கூட மண்ணாயிடுச்சு, அந்த கார் மேட் கிட்ட எல்லாம் மண்ணா இருக்குன்னா இது மாதிரி இன்னொன்று தனியா வாங்கி வச்சுட்டு அதை ஃபுல்லா நீங்க வழிச்சு கிளீன் பண்ணி முறத்துல அப்படியே வாரிடலாம். அதுக்கு கூட இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு ஹோம் டூர் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு வாசலில் நான் வந்து வாலில் ஹங் பண்ணியிருந்தேன் அந்த வால் கேண்டில்ஸ் ஹோல்டர் இருக்குது பாருங்கள், அது வந்து சூப்பராக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. சில பேர் வீட்டில் அந்த மாதிரி நிறைய கேண்டில்ஸ் ஏற்றி வைக்கிறதுக்கு உங்களுக்கு வசதிகள் இருக்கும். சில பேர் வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, இல்லை கரையாயிடும் அப்படிலாம் பயப்படுவீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கேண்டிலாம் ஏற்றி வைக்கணும், வீட்டை அழகுப்படுத்தணும்னு உங்களுக்கு வந்து ஆசையாக இருக்கலாம். இந்த சின்ன சின்ன குழந்தை இருக்குன்னா வந்து கேண்டில் வந்து சுட்டுக்குமோ அப்படிலாம் உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு டெக்கர் பண்ணுறதுக்கு ஆசைகள் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆர்டிஃபிஷியலாக கேண்டில் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இது மொத்தம் 24 பீஸ் செட் வருது. இல்லை இதுக்கு பேட்டரி ஆப்ரேஷன். இது கீழே வந்து இப்படி ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. நான் வந்து இப்படி ஆன் அழுத்திட்டேன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு கேண்டில் மாதிரி இருக்கும்.
கேண்டில் ஹோல்டருக்கு உள்ள இதை வச்சிட்டிங்கன்னா கேண்டில் எரிஞ்சாக்கா எப்படி உங்களுக்கு அந்த ஹோல்டர் வந்து வெள்ளை பிரகாசமாக தெரியுமோ அதே மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஸோ புத்தா பிளேஸ்க்கு வெள்ளை பிள்ளையார்கிட்ட அப்புறம் இந்த 2 வால் வச்சிருக்கேன் பாருங்க, அந்த இடத்துலலாம் இதை வச்சுக்கலாம் அப்படின்னு நான் இப்போ வந்து யோசிச்சிருக்கேன். ஏன்னா இப்போ மழை காலம், அடிக்கடி மழை பெஞ்சு எனக்கு பால்கனியில் ஃபுல்லாக சாரல் வந்து கேண்டில் வந்து அணைஞ்சிருது. அது இப்போதைக்கு வேண்டாம், வெயில் காலத்தில் அது கேண்டில் ஏற்றிக்கலாம், இப்போதைக்கு இதை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் இதை வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ரொம்பவே சேஃப். குழந்தைங்க இருக்கிற வீட்டில், பெரியவங்க இருக்க வீட்டில் சேஃப்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நிறைய கேண்டில் வைக்கிறதுக்கு அதே எஃபெக்டில் வீடை டெக்கர் பண்ணுறதுக்கு இது வந்து நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது 24 பீஸ் செட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். இது இப்போ தான் நான் புதுசாக தான் வாங்கினேன். இந்த பாக்ஸில் வருது உங்களுக்கு. ஒரு ப்ராடக்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய கேண்டில் ஹோல்டர் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அழகாக வருது. பார்க்கறதுக்கு நல்லா சாதாரணமாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இதுக்குள்ளே கேண்டில் ஏற்றி வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ டைனிங் டேபிள்லாம் நீங்கள் கேண்டில் ஏற்றி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டைனிங் டேபிளில் அப்படியே வச்சிட்டிங்கன்னா கீழே வந்து சூடாகும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹோல்டர் வச்சிங்கன்னா டைனிங் டேபிள் சூடாகாது, வீணாகாது. அதுக்காக தான் ஹோல்டர்ஸ்ன்னு போகிறது. அது மட்டும் இல்லாமல் வெறும் கேண்டிலாக எரியறதுக்கு பதிலாக இதுக்குள்ளே போடும்போது டிஃப்ரெண்ட் லைட் ரிஃப்ளெக்ஷன்ஸ், ஏன்னா ரெட் கலர் பெயிண்ட் இருக்குது, கோல்டன் கலர் பெயிண்ட் இருக்குது, சில இடத்துல ஒயிட் கலர் பெயிண்ட் இருக்குது. அதோட நிழல் மாதிரி அழகாக வெளில வந்து விழும்போது அதோட அழகே தனி தான். நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கும் போது டெமோ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நான் இப்போ காமிச்ச கேண்டில் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஏற்றி காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? பெயிண்டே அடிக்காத இடங்கள்லாம் எப்படி இருக்குது, பெயிண்ட் அடித்த இடங்கள்லாம் மட்டும் கவர் ஆகிடுச்சு. கரெக்டாக அந்த ஃப்ளாரல் மட்டும் பாருங்க உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகி தெரியுது பாருங்க அழகா. இது வந்து பார்த்தீங்கன்னா பேரா வருது, ஒரு செட் அப்படியே பேரா வருது. நான் இதுவும் இப்போ ரீசெண்டாக அமேசானில் கேஷ்கரோ மூலியமாக தான் நான் வாங்கினேன். அதோட லிங்க் கூட பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கேண்டில்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். டீலைட் கேண்டில்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கிறேன். இது கண்டிப்பாக தேவைப்படும் நம்ம வீட்டில். நான் வந்து கேண்டில்ஸாக ரெகுலராக யூஸ் பண்ணுறேன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த பேட்டரி ஆப்ரேட்டட் லைட் வந்து தீபாவளிக்காக மட்டும் ஸ்பெஷலாக வாங்கினது. பட் ரெகுலராக வந்து அவ்வளோ பட்ஜெட்லாம் டெய்லி ஏற்றுறதுக்கு நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எவ்ரிடே யூசேஜ்க்கு வந்து நான் கேண்டில் வந்து தீர்ந்து போகிற மாதிரி இருக்குன்னா நான் வந்து இந்த செட் ஆஃப் 50 கேண்டில்ஸ் வருது அமேசானில், இது நான் வாங்கியிருக்கேன். தீபாவளிக்கு மட்டும் ஸ்பெஷல் ஒகேஷன்றதுனால தீபாவளிக்கு, கார்த்திகை தீபத்துக்கு, நியூ இயருக்கு இதுக்கெல்லாம் டெக்கர் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு நான் இந்த பேட்டரி ஆப்ரேட்டட் லைட் வந்து வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸும் உங்களுக்கு தேவைன்னா ஆன்லைனில் வாங்குங்க. முக்கியமாக கேஷ்கரோ மூலியமாக வாங்கினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து காசு வந்து சேவ் பண்ணலாம். அந்த கேண்டில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டெக்கர் கேண்டில்ஸ் நான் வாங்கியிருக்கேன். கோலத்துக்கு நடுவில் வந்து போடலாம். நமக்கே கோலம் சுமாராக தான் போட வரும். ஆனால் இந்த மாதிரி விசேஷ நாட்களில் அதை கொஞ்சம் இன்னுமே அழகாக எடுத்து காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில், சைஸஸில், கலர்ஸில் அழகாக உங்களுக்கு வந்து கேண்டில்ஸ் வந்து கிடைக்கிது. இது வந்து பெருசாக ஒரு பெரிய கேண்டிலாக இருக்குது. நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் உங்களுக்கு வந்து கேண்டில் இருக்குது. இதுவும் நான் அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யானை வழக்கு. இது வந்து நம்ம வீட்டில் ஏற்கனவே உங்களுக்கு இருக்குன்னு தெரியும். நான் காமிச்ச பல பொருட்கள் வந்து ஏற்கனவே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க பொருட்கள் தான். டெக்கருக்கு யூஸ் பண்ணுற சில பொருட்கள், கிளீனிங் யூஸ் பண்ணக்கூடிய சில பொருட்கள், சிலது தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுசாக வாங்கியிருக்கேன். இதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி நான் அமேசான்லேருந்து வாங்கினது தான். இந்த மாதிரி அழகாக யானை மாதிரி இருக்கும் உங்களுக்கு உட்காந்துருக்க மாதிரி. மேலே வந்து இந்த மாதிரி அகல் விளக்கு இருக்கும் உங்களுக்கு, பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்படியே டைரெக்டாகவே இதில் நீங்கள் 3 போட்டு விளக்கு போட்டு ஏற்றலாம். பட் எனக்கு வந்து இது அழுக்காயிட வேண்டாம், இது பல வருஷம் அப்படியே நான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் நான் விளக்கு ஏற்றுவேன். வாசல் 2 பக்கமும் அழகாக இந்த பக்கம் வச்சு ஏற்றுவேன். இதை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய வீட்டு ஹோம் டூர் வீடியோ வந்து பாருங்கள், அதில் அழகாக ஏற்றி வச்சு நான் உங்களுக்கு காமிச்சிருந்திருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 செட் ஆஃப் நான் வந்து சீரியல் லைட்ஸ் மாதிரி வாங்கியிருக்கேன். ஹார்ட் அண்ட் லைட்ஸ் இது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லைட்ஸாக ஹங் ஆகும். சின்னதாக உங்களுக்கு ப்ளக் பாயிண்ட்டில் கொடுத்துக்கலாம். ப்ளக் பாயிண்ட் கொடுத்து சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹார்ட்குள்ளேயும் உங்களுக்கு லைட் வந்து எல்இடி லைட் இருக்குது. இந்த மாதிரி கிளிப் மாதிரி இருக்குது. நீங்கள் கிளிப் மாதிரி கூட தொங்க விட்டுக்கலாம். சில பேர் வந்து கொடிக்கயிறு மாதிரி வீட்டில் லைட்டாக சின்னதாக கட்டிட்டு அதில் வந்து சின்ன சின்ன ஃபோட்டோலாம் வந்து மாட்டி இந்த கிளிப் மாதிரி இதில் குத்தி விட்டுருவாங்க. நைட்டில் வந்து அழகாக அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் லைட் எரியும். அந்த இமேஜஸ்லாம் முடிஞ்சு நான் அட்டாச் பண்ணுறேன். அந்த மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். கர்டைன்ஸ் எல்லாம் அழகாக நீங்கள் தொங்க விட்டு யூஸ் பண்ணலாம். நான் வந்து புத்தா பிளேஸ் இது யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி விஷஸ்னு ஒரு குட்டி மினி ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்திருப்பேன் நான் லாஸ்ட் வீக்கில். அதுக்கு வந்து நான் இதை யூஸ் பண்ணி தான் அதெல்லாம் டெக்கர் பண்ணியிருந்தேன். அக்கா அழகாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இந்த ப்ராடக்ட்ஸை நான் அமேசான் மூலியமாக வாங்கியிருக்கேன். அமேசானில் நிஜமாவே இப்போ சேல் டைமில் இந்த ப்ராடக்ட்ஸோட விலை வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்குது. கேஷ்கரோ மூலியமாக நீங்கள் வாங்கினீங்கன்னா நிஜமாவே நிறைய மணி வந்து சேவ் பண்ண முடியும். அமேசான் மட்டும் இல்லைங்க, ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, ஏஜியோ இந்த மாதிரி எல்லா வெப்சைட்லையும் வேறு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1500க்கும் மேற்பட்ட வெப்சைட்ஸோட டைப்ஸில் இருக்கிறாங்க. நீங்கள் கேஷ்கரோ மூலியமாக நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கேஷ்பேக்கில் நீங்கள் வந்து மணியை சேவ் பண்ணி உங்களோட ஷாப்பிங்கை பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், புத்தா பிளேஸில் அழகாக ஹங் பண்ணுறதுக்கு ஒரு பேர் ஆஃப் ஒரு டெக்கர் பீஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெக்கர் பீஸ் அழகாக குட்டி இந்த மாதிரி ஹேங்கிங் இருக்குது. கேண்டில் ஹோல்டர் வந்து இருக்குது, டீ லைட் கேண்டில் ஹோல்டர். இந்த பக்கம் ஒரு பட்டர்ஃப்ளை, இந்த பக்கம் ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து மாட்டிடலாம். இது மாதிரி
பேராக வருது. இது பீஸ் ஆஃப் 2 வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதில் வந்து அவங்க டீ லைட் ஹோல்டருக்கு வந்து இந்த மாதிரி கேண்டில், டீ லைட் கேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து இந்த பேட்டரி ஆப்ரேட்டட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நான் யூஸ் பண்ண போகிறது பிவிசி ஏரியாவில் யூஸ் பண்ண போகிறேன். அங்கே ப்ளக் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, குழந்தெல்லாம் இருக்க போகிறோம், வீட்டுக்கு வெளில கிடையாது. ஸோ அங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஹங் பண்ணி மாட்டி விட்டுடலான் இருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஸோ நைட் டைமில் இந்த மாதிரி மாட்டி விட்டு தொங்க விடும் போது, அப்புறம் தீபாவளி நேரத்தில் இந்த மாதிரி மாட்டி விட்டு தொங்க விடும் போது அது ஒரு அழகு இல்லைங்களா? ஸோ நான் அதுதான் செய்யலான்னு இருக்கேன். கண்டிப்பாக அழகாக இருக்கும்னு தோணுது. நாளைக்கு வந்து இந்த வீடெல்லாம் இன்னைக்கு ஃபுல்லாக நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் வச்சு நான் வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட போகிறேன். நாளைக்கு வந்து தீபாவளிக்கு டெக்கர் பண்ணுறதுக்கு முன்னாடியே எப்படி நான் சாரிக்கு ப்ரீ ப்ளீட்டிங் சொன்னேன், அந்த மாதிரி முன்னாடியே ஒரு வாட்டி டெக்கருக்கு வந்து எதெல்லாம் பண்ணலான்ற ஐடியாஸ்லாம் வச்சு எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லைன்னு முன்னாடியே வந்து ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அந்த ட்ரையல் பார்க்கக்கூடிய அந்த தீபாவளிக்கு டெக்கர் பண்ணக்கூடிய அந்த ட்ரையல் வீடியோ மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது ஸ்பெஷலாக நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப சூப்பர்வான யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஒரு தீபாவளி அன்னைக்கு செலிப்ரேட் பண்ண வேண்டிய தீபாவளியை ஒரு 2 நாள் முன்னாடியே நீங்கள் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நாளைக்கு வரப்போது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க. நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸ்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான். இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக தான் அமேசானில் வாங்கினேன் கேஷ்கரோ மூலியமா. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி முதல் முறையாக டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25 rupees இன்ஸ்டன்ட் போனஸ் கிடைக்கும். அந்த மணியை நீங்கள் கண்டிப்பாக விட்டுறாதீங்க. இப்போதைக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த 25 rupees போனஸை வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் எப்போ ஷாப்பிங் பண்ணுறீங்களோ பின்னால் கூட நீங்கள் வந்து தேவைப்படும் போது ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸ்லேயே நான் சொன்ன மாதிரி ஃபேவரட்டான ப்ராடக்ட் இதுதான். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். நீங்கள் க்ளீனிங்லாம் பண்ணிட்டீங்களா, எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு செம்மையாக சூப்பரான vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், டாடா, பாய்.